வணக்கம். சிறப்பு மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் ஊடக வரலாற்றில் ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட உங்கள் புதிய தலைமுறை உங்கள் பேரன்போடு 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. புதிய தலைமுறையில் மக்களின் பேராதரவை பெற்ற நிகழ்ச்சிகளுள் ஒன்று மக்கள் மேடை. மாற்றத்திற்கான ஊடகப் பணியில் மகத்தானதொரு மைல்கல்லாக மக்கள் மேடை திகழ்கிறதென்றால் அதற்கு உங்கள் பங்களிப்பின்றி வேறு காரணம் யாதொன்றும் இல்லை. 150 நிகழ்ச்சிகளை கடந்து பயணிக்கிறோம். நாட்கள் கடப்பதல்ல வெற்றி, நாளும் ஒரு சிறு சிந்தனை மாற்றத்தையேனும் மக்கள் மனங்களில் இளைஞர்கள் மூலமாக விதைக்கிறோம் என்பதே வெற்றி. நம்மோடு கரங்கோர்த்தவர்களின் முகங்களை, அவர்களின் சத்தான வாதங்களை சற்றேனும் திரும்பி பார்ப்பது இன்னும் எண்ணற்றோர் இப்படி கிளர்ந்தெழ நாட்டிற்காக நாவசைக்க துணை செய்யும் என்ற நோக்கில் இதுவரையிலான மக்கள் மேடைகளில் சிலவற்றை பார்க்கலாம். தடுப்பணை கட்டிட்டாங்க. எந்த இடத்துல கட்டிருக்காங்க சார்? ஏன் சார் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்களே சார்? நியாயமா சார்? எங்கேயுமே காவல்ல கட்டி எந்த விவசாயிக்கும் பிரயோஜனமா சார்? ஒண்ணுமே இல்ல. உங்க பொய் சொல்லி அப்ப நீங்க பத்திரிகைலாம் படிக்கிறது எதுவுமே பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். யாருக்கு பாசனம் பண்ணி தடுப்பணை? கொலை பண்றதுக்கு டிவி இருக்குன்னு வேணுனே பேசுறீங்க சார். கொலைகாரன் சார் நீங்களா? எங்களை கொலை பண்றதாக நோக்கம். அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்து முழுக்க எங்களை கொலை பண்ணிட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சியிலையும் கொலை பண்ணீங்க, பிஜேபி ஆட்சியிலையும் கூட, திமுக ஆட்சியில கொஞ்சம் கடத்தல் போய் கொடுத்தாங்க. இப்ப அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணுமே இல்ல சார். 236 வித்த பொட்டாசு 900 ரூபாய்க்கு கொண்டது யாரு? மத்திய அரசு. எங்களுக்கு மத்திய சர்க்காரு ஒண்ணுமே செய்யல. காங்கிரஸ் சர்க்காரும் செய்யல, இப்ப இருக்க பிஜேபி சர்க்காரும் செய்யல. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் செத்துருப்பாங்க விவசாயி. இந்த என அரிசி கொடுக்கறாங்க சாவாம இருக்காங்க. அது ஒரு பெரிய காரியம் தான் என அரிசி. ஆனா அதுக்காக விவசாயிய கொல்லணுமா? இவங்க எல்லாம் நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுவாங்க, விவசாயி புழுத்த அரிசி வாங்கி சாப்பிட்டு 3-4 வருஷமா மழையே பெய்யல, ஒண்ணுமே வருமானமே இல்ல, லாபகரமான விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல நாங்க வாங்கிய கடனை எங்க பொண்டாட்டி தாலி கொடி குண்டெல்லாம் ஏல விடுறாங்க. கேட்க நாதி இல்ல. சொசைட்டில ஏல விடுறாங்க, பேங்க்ல ஏல விடுறாங்க. யாருகிட்ட போய் கேட்கறது? எங்க அழுவுறது? எங்க அழுதாலும் கேட்கறதுக்கு இல்ல. மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகள் மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு வருவதை நாம் பல தேர்தல்களை பார்த்துட்டோம். தோழர், நீங்க சொல்ற கருத்து திருமங்கலம் தேர்தலை வைத்து சொல்றீங்க. திருமங்கலம் தேர்தல் முன்னாடி நடந்ததா அல்லது சாத்தான்குளம் தேர்தல் முன்னாடி நடந்ததா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்போ அதுதான் சர்ச்சை. யார் முதல்ல தொடங்குனாங்க? அது பெருமை இல்ல சார். 67ல உப்புமா போட்டு காங்கிரஸ்காரர்கள் வாக்களித்த விஷயங்களை எல்லாம் மன்றாடியாரும் சி சுப்பிரமணியமும் தேர்தல் காலத்தில் நின்ற பொழுது எத்தனை ரூபாய் கொடுத்தார்கள்? 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகளை தேர்தல் காலத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் காங்கிரஸ்காரர்கள். கல்லா இருந்தாலும் சரி, மதுவா இருந்தாலும் சரி, இரண்டுமே மக்களை மயக்கத்து ஆழ்த்தக்கூடிய ஒரு அப்பட்டமான போதை வஸ்துக்கள். நீங்க பழைய சோத்துல இருக்குது, பால்ல இருக்குது, இந்த கதெல்லாம் வேணாங்க. இதெல்லாம் சும்மா மக்களை திசை திருப்பதுக்காக சொல்றீங்க. நீங்க பணக்கார விவசாயிகளுடைய, தென்னை விவசாயிகளுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக கல்லை மதுவுக்கு மாற்றாக முன்னிறுத்தீங்களே தவிர இதுல உங்களுக்கு மக்கள் நலனை எந்த அளவு அக்கறை கிடையாது. பனை தென்னை ஏறக்கூடியவங்க என்ன கோடீஸ்வரனா இல்ல விவசாயிகள் என்ன கோடீஸ்வரனா? விவசாய பொறுத்தளவில் நீங்க 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டுகிட்டு வந்துட்டீங்க. இவ எப்படி கோடீஸ்வரனா இருக்க முடியும்? இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை தெரியாதா? எதை விவசாயம் பண்ணாலும் நட்ட வருது. காரணம் அரசாங்கத்தினுடைய தவறான இறக்குமதி கொள்கை. போதைக்காக தான் மது அருந்துறாங்க. கள்ள போதை இல்லைன்னா அப்ப எப்படி அதுக்கு மாறுவாங்க? இப்போ அதே சாதத்தை ஒரு பாலித்தீன் பையில போட்டு மணல்ல புதைச்சி வச்சு சில நாள் கழித்து எடுத்து கரைச்சு குடிச்சா அதுக்கு பேர் சுண்ட கஞ்சி. சார், நான் அதை பத்தி கேட்கவே வரல. நீங்க நல்ல காரியத்துக்காக சொல்றீங்க, அது இருக்கட்டும். போதை வேணும், இருக்குமா இருக்காதா? போதை காலை மாலை 2 வேளை இறக்கினால் அந்த கல்லில் போதை அவ்வளவாக இராது.
இல்லைன்னா ஏன் அதை மாற்றாக நினைக்க போறாங்க? மதுன்னா போதை தராத பண்டம் உலகத்தில் எது இருக்கு? நாம் உண்ணுகின்ற உணவு, பருகின்ற பானம் எல்லாமே ஆல்கஹால் இருக்கு. ஆனா விகிதாச்சாரம் மட்டும்தான் வேறுபடுது. ஆக தண்ணியில மட்டும்தான் ஆல்கஹால் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. கொஞ்சம் போதையாவது இருக்குமா இல்லையா? கொஞ்சம் போதை இருக்கும், அப்படிதானே? உண்மைதானே? அதாவது சர்வதேச அளவில் போதைப் பொருள்னு அடையாளம் காட்டக்கூடியது ஓபியம் என்று சொல்லக்கூடிய ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின் கஞ்சா என்று சொல்லக்கூடிய மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன் இவைகள் தான் போதைப் பொருள். நீங்க சிங்கப்பூர்லயோ எனக்கு சட்டத்தின் அடிப்படையில் அது போதையா இல்லையான்னு வேண்டாம் சார். கொஞ்சம் ஒரு கிறக்கமாவது இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் ஒரு கிறக்கமாவது வருமா வராதா? ஏன் பழைய சோத்துல இருக்கு, மோர்ல இருக்கு, தயிர்ல இருக்கு, பழச்சாத்துல இருக்கு, தேன்ல இருக்கு. ஏன் மங்கை தரக்கூடிய போதையை விட உலகத்தில் உயர்வான போதை வள்ளல் தன்மையை விட பெரிய போதை இருக்குதா அப்படின்னு சொல்லலாம். பெண் மயக்கத்தை காட்டிலும் பெரிய மயக்கமானு, அதாவது ஒரு பொது வெளியில நீங்க பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகள் பேசணுங்கிறத கொஞ்சம் பார்த்து நீங்க பேசணும். பெண் மயக்கத்தை காட்டிலும் இது என்ன ஒப்பீடு? இதை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மதுவினால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்றாடம் உழைக்கக்கூடிய விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நபர்கள் வாங்குற மொத்த சம்பளத்தையும் டாஸ்மாக்ல இன்னைக்கு கொடுத்துட்டு நடு ரோட்ல பொண்டாட்டி பிள்ளைங்களை கவனிக்காம புள்ள ஸ்கூலுக்கு போனானா போகலையாங்கிற இதை பார்க்க கூட திராணி இல்லாம ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவர் சொல்றதுனால நான் சொல்றேன். அதே மாதிரி சங்கர மடத்தை பத்தி பேசுறதுக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவரை பற்றி பேசுறதுக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்குல்ல. பேசாதீங்கன்னு சொல்லவே இல்லையே. எகனாமிக்ஸ் படிச்சிட்டு வா, ஹிஸ்டரி படிச்சிட்டு வா, ஜியோகிராஃபி படிச்சிட்டு வா. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு குழந்தை கூட 10 மாசம் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஒரு 3 வருஷத்துல தான் அது என்ன பண்ணாலும் மத்திய அரசு அதுக்கு ரிசல்ட் வரும். என்னமோ வந்த உடனே அடுத்த நாளே மரத்தை நட்டுட்டு அடுத்த நாளே அதுல காய் காய்க்கும் அப்படின்னா இந்த மாதிரி அபத்தமா பேசக்கூடாது. பேசினா பொருளாதாரம் தெரிஞ்சு இன்னைக்கு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்தியா டெவலப் ஆகுதுன்னு சொல்லுது. அதனால ஊழல் மேல் இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. தமிழ் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அண்ணா சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். அதை நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு பின்பு வந்த திராவிட கட்சிகள் அதை நிறைவேற்றினவா அல்லது இந்திய அரசுக்கு அதன் தொடர்ச்சியாக அழுத்தங்கள் தெரிவித்தனவா என்று நான் கேட்க விரும்புகிறேன். மேலும் அண்ணாவுடைய பொருளாதார கொள்கை, அண்ணா ஒரு தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு சந்தை பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். தமிழ்நாட்டுக்கென ஒரு தனி பொருளாதார அடையாளத்தை உருவாக்க விரும்பினார். அவருடைய பணத்தோட்டம் போன்ற புத்தகங்கள் அதன் கொள்கைகளை விவரிக்கும். அதற்கு பின்பு அந்த திராவிட கட்சிகள் அந்த ஒரு தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய உலக அளவில் கொண்டு ஒரு சந்தை பொருளாதாரத்தின் அடையாளமாக மாற்ற தவறிவிட்டார்கள் என்று கருதுகிறேன். தெலுங்கு தேசம் எம்பி ஒருத்தர் பேசும்போது சொன்னார், தெலுங்குல நான் இந்த பாராளுமன்றத்தில் பேச முடியலன்னு சொன்னா நான் இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்று கேட்டார். அதைத்தான் தமிழர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மொழிகளுக்கும் அங்க டிரான்ஸ்லேஷன் பாயிண்ட் மட்டும் கூட, அதுதான் பிரச்சனை சொன்னா அப்போ நாங்கள் பாராளுமன்றத்தில் அங்க வகிக்கலாம், ஆனால் அந்த மொழிகளே பேச முடியாது என்பது அது ஒற்றுமைக்கே இந்திய ஒருமைப்பாட்டிற்கே விடக்கூடிய சவாலாக நாங்கள் கருதுகிறோம். நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாம் நிறைய பார்த்தோம். விஸ்வரூபம் படம் தமிழ்நாட்டில் ஓடவே முடியல. டாவிட் ஸ்காட் படம் வரும்போது ஓட முடியல. அதெல்லாம் கருத்து இல்லையா? ஒரு சினிமா கருத்து இல்லையா? இங்க சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதே ஒழிய மதத்தின் ஆட்சி நடக்கல. இந்து மதத்தின் ஆட்சியோ அல்லது கிறிஸ்துவ மதத்தினுடைய ஆட்சியோ அல்லது இஸ்லாமிய மதத்தினுடைய ஆட்சியோ இந்தியாவில் நடைபெறவில்லை. இந்தியாவில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி. மக்கள் தான் போராடி இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அப்போ அரசியல்வாதிகள் எதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள நம்ம தேர்வு செஞ்சோம்? அப்போ அவங்க எதுக்காக? தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவரை கைது பண்ணும்போது அந்த அரசியல்வாதிகள் பண்ணுற போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பிரச்சனைக்காக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் சொல்கிறேன், முக்கியமான 2 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், அதிமுக திமுக. அந்த 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்தா என்ன? சட்டமன்றத்தில் அவங்க ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்களா? 3 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவங்களும் எம்எல்ஏ தான், கலைஞர் எம்எல்ஏ தான், கேப்டன் நம்ம விஜயகாந்த் எம்எல்ஏ தான். 3 பேர் என்னைக்காவது சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இந்த தமிழ்நாட்டு பிரச்சனையை உட்கார்ந்து ஒன்னா பேசியிருக்காங்களா? இந்த மாதிரியான அநாகரிகம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இருக்கிறதா? 355 பயன்படுத்து என்று நீங்க குறிப்பா நரேந்திர மோடியிடம் வையுங்கள், கட்டளை தாக்கி அனுப்ப சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு அரசமைப்பு சட்டம் பொருந்துமா பொருந்தாதா? தமிழக உரிமைகளுக்கு அரசியல் சட்டம் பயன்படாதா என்பதை மத்திய அரசிடம் கேளுங்கள் என்கிறோம். கலைஞர் கேட்டிருக்கிறாரா? ஜெயலலிதா அம்மையார் கேட்டிருக்கிறாரா?
இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எழுதல ஆராய்ச்சி பண்ணல, அது நான் சொல்ல வரல. நாம ஒன்றும் இங்கிலீஷ்காரன் கிடையாது, இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு. நாம செய்யலைன்னா வைக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா அரைகுறையா தெரிஞ்ச ஆளாவது தான் இங்க பிழைக்க முடியும். அது கூட இல்லாம போச்சுன்னா என்ன நிலைமை ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் மாறிட்டே வந்துட்டு இருக்கு, இன்னும் பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கோம். பிழைப்பிற்காகத்தான் கல்வியா? மணி மேக்கிங் எஜுகேஷனா இல்ல மேன் மேக்கிங் எஜுகேஷனா? இப்போ தமிழுக்காக ஆதரவாக பேசுகிற எல்லாரும் அவங்களோட வீட்டில் உள்ள பையனோ இல்லை அவங்க பேரனோ தமிழ் மொழியில் கற்பிக்க வைக்கிறாங்களாங்கிற மட்டும் அந்த கேள்வி. பேரன்னா யாரை சொல்றாருன்னு தெரியல. சரி, நீங்களே பதில் சொல்லுங்க. என்னுடைய மகள்கள் மகன் எல்லாமே தமிழ் வழி கல்வியில தான் படிக்க வச்சிருக்கிறேன். போதும் உங்களை நாங்கள் தாராளமா நம்புறோம். படித்தேன். வேறு தாத்தாக்களை பற்றி அவர் கேட்டிருப்போம். அதான் அது கேட்கட்டும். அதனால நம்ம அதில் நம்பிக்கை வைத்திருப்போம்ல, உண்மையில கடைபிடிக்கிறோம். அடுத்த செய்தி தம்பி சொன்னதில் ஒரு செய்தி நல்லா புரிஞ்சுக்கிடும். என்னன்னா, பிற மொழிகள் கற்பதற்கு நாம் எதிரி அல்ல. தமிழ் மொழியையும் கற்க வேண்டும், பிற மொழிகளை கூடுதலாக கற்க வேண்டும் என்று சொல்றார். நாங்கள் ஒரு தென் தமிழகத்திலேருந்து இப்போ கோவையில் வந்து ஒரு சிறிய உணவகம் நடத்திட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அந்த உணவை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, ஒரு இளைய தலைமுறையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 25 வயசாக இருந்துச்சு அப்படின்னா, அக்கா நல்லா இருக்கு, நண்பா நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறாங்க. இது ஒரு 50 வயதுக்கு மேற்படும் போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எந்த இனத்திலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிகிற வரைக்கும், அந்த பதில் எங்கள் வாயிலேருந்து வர வரைக்கும் அதை கேட்டு போகிறாங்க. சின்ன பெண்கள் ஏதோ அண்ணா தாத்தா என்னையெல்லாம் மாமா தாத்தாலாம் சொல்லிட்டு அதுங்க எதுவுமே பார்க்கறது இல்லை. அதுங்களுக்கு அப்படி, ஏன்னா அதுங்க வந்து ஒரு பரவலான ஒரு பரந்துபட்ட ஒரு வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் வந்துருச்சு. சாதி வந்து நீ ஸ்கூல் லெவலில் இருக்கு, சாதி நீ ஸ்கூல் லெவலில் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பத்திரிகையில் வந்திருக்கு, கலர் கலராக கயிறு கட்டிக்கிறான் ஸ்கூல்ல, காலேஜ் லெவலில். தான் ஒரு சாதியை சேர்ந்தவன் அடையாளம் காமிக்கிறக்க கலர் கலர். இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருது? ஒரு சமூகத்தில் அந்த சாதிங்கிற வைரஸ் இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அதுதான் அந்த ஃபெட்டர்னிட்டிக்கு எதிராக இருக்கு. ஒரு சமத்துவம் சகோதரத்துவத்தான ஒரு சமூகத்தை நீங்க படைக்க விரும்பினா, தமிழர்னு ஓர்மையில நீங்க எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சா முதல்ல இந்த சாதி ஒழிக்கணும். அதாவது பாட புத்தகத்தில் இருக்கு, தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு. தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னா தீண்டாமை காரணமான சாதி என்ன மாதிரியான செயல்? அப்ப சாதியை கடைபிடிக்கிற தமிழை எப்படி மனுஷனா இருக்க முடியும்? முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேக்கூம் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் வேக்கூமை யார் யூஸ் பண்ண போகிறா? ஒரு ஹீரோயிசம். யார் இப்போ பொலிட்டிக்கல் ஹீரோ? இப்போ விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, நாளை இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் வீடு வீடு அடுத்தடுத்து போய் சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு ஒரு சும்மா ஒரு ட்ராமா, ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி அதே பாணியில என்ன பண்றாரு ஸ்டாலின் அவர்களும், அவர் என்ன பண்றாரு, பத்திரிகை கொடுக்குறேங்கிற பேர் நேம் சேக் போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு இதா அந்த நியூஸ் மேக்கர். அவங்களுக்கு தேவை மக்கள் மத்தியில் இன்னும் 1 ஆண்டு காலம் தெளிவாக இருக்குது அரசியல், அதாவது வந்து அடுத்த தேர்தலுக்கு. ஆனாலும் அந்த நியூஸ் மேக்கர் நான் தான் லீட் பண்றேன், இந்த பொலிட்டிக்கல் நான் தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் சினாரியோ லீட் பண்ண போறேன். ஏன்னா EVK இளங்கோவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பில் நிறைய வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுக அரசாங்கம் மேல வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அவரே வந்து ஓவர்டேக் பண்ணணும். யார் ஓவர்டேக் பண்றா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க வியூகம் வகுக்கிறாங்களே தவிர்த்து மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி இவங்க என்ன வியூகம் வகுத்தாங்க? சும்மா போராட்டம் மட்டும் வந்து இவங்க வந்து நான் ஒரு பேருக்கு ஆளும் கட்சியா இருக்கும்போது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த கச்சத்தீவுக்கு என்ன பண்ணுச்சு, இலங்கை பிரச்சனைக்கு என்ன பண்ணுச்சு, அதுக்கெல்லாம் ஆளுங்கட்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி எல்லா சுகங்களையும் அனுபவிச்சதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க என்ன பண்றாங்க, நாங்க டெஸ்ஸோ அமைக்கிறோம், மறுபடியும் டெஸ்ஸோவை கூட்டுறோம், எல்லாருக்கும் ஒரு சீன். பேசாம இருந்தா ஒரு நிமிஷம் பேசாம என்ன ஈழத்தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை திமுக அளந்தது, வேற யாரும் இழக்கலங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிற. 2 தடவை ஆட்சி இழந்தோன்னு மட்டும் சொல்லாதுங்க. எங்களை 91ல 2 சீட் தான் ஜெயிச்சோம். எங்களை வந்து தடை செய்யப்படணும்னு ஜெயின் கமிஷன் பார்த்தோம். எங்க திமுக தொண்டர்கள் வீடெல்லாம் அடிச்சு கொளுத்துனாங்க. எங்க கொடிக்க மூலம் வெட்டப்பட்டது. ராஜீவ் கொலையில் நாங்க சம்பந்தப்படவே இல்லை திமுக. ஆனா நாங்க அதுக்கு பாதிக்கப்பட்டோம் 10 ஆண்டுகள். அதுக்கு வந்து ஜெயின் கமிஷனே எங்க வீடுகள் அவ்வளவு வீடு திமுக வீடுகள் கொளுத்தப்பட்டன. கேட்பது எளிது, பதில் சொல்வதுதான் கடினம் என்பார்கள். உண்மை அதுவல்ல. கேட்பதும் கடினம்தான். கேளா காதுகளை துளைக்கும்படி கேட்டு பதில் பெறுவதும் கடினம்தான். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இளைய தலைமுறை ஊடகங்களின் முன்னோடியாக திகழ்கின்ற புதிய தலைமுறையில் மக்கள் மேடையின் சில இனிய தருணங்களை நாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில உங்கள் பார்வைக்காக. எங்களை போன்ற விவாதங்கள்ல கேள்வி கேட்கக்கூடியவங்களை பொறாமப்பட வச்சுட்டீங்கன்னு தான் சொல்லணும். இவங்க அவங்கள கேள்வி கேட்கறதும், அவங்கள நீங்க கேள்வி கேட்கறதும், உங்களை இவங்க பதிலுக்கு கேள்வி கேட்கறதும்
சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப நறுக்குன்னு கிராமத்து பாணியில சொல்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் மோசமா கூட இருக்கலாம், நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா பல கேள்விகளுக்கு கேள்விகள் தான் பதிலா வந்து விழுவதை தவிர உண்மையான பதில்களாக வந்து சேரல. இவ்வளவு கேள்வி கேட்கிற நீங்க ஒரு மங்களகரமான நாள்ல திரும்ப ஒன்னா கூட சேர்ந்துப்பீங்க, அதையும் நாங்க பார்க்க வேண்டி கூட இருக்கலாம். இதையெல்லாம் மக்கள் எப்படி பார்க்கறாங்க, அதுதான் அந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மோடி 5 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகிறார் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து இந்தியாவுக்கு இவர் எப்ப வருவாரு அப்படின்ற ஒரு ஆவலை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. வெளிநாட்டு பயணம் எல்லாமே இப்ப அதை தான் பேசிட்டு இருக்கோம். வெளிநாட்டு பயணத்தை தான் முக்கியமா எடுத்து போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப சார் பேசுனது எல்லாமே வெளிநாட்டு பயணம் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. முதல்ல இந்தியால என்ன சார் இல்ல, இந்தியா வந்து எவ்வளவு கடன் வெளிநாட்டுக்கு போய் கடன் கொடுக்குற அளவுக்கு வந்து தொகை கொடுக்குற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருச்சா? ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு ஜீசஸ் கிரைஸ்டுக்காக வெயிட் பண்ணுவோம். வந்த உடனே 32 வயசுல ஜீசஸ் வந்து கிராஸ்ல ஏத்துறது தான் ஹியூமனிட்டி. வரும்போது அதே ஹைப். இந்த உதாரணத்தை பாரதிய ஜனதா ஏத்துக்குமான்னு தெரியலையே. இல்ல ஜெனரலா சொல்றேன். ஜீசஸ் கிரைஸ்ட்னாலே வெள்ள தள்ளிடுவாங்க, சர்ச்செல்லாம் இடிச்சிடுவாங்க. அதெல்லாம் இல்ல. திமுகவை எடுத்துக்கங்க, அதிமுகவை எடுத்துக்கங்க. இப்போ எல்லாருமே காங்கிரஸ் எதிர்த்த ஒரு சமயத்துல தன்னோட மக்களை வந்து 2G பிரச்சனையில இருந்து காப்பாற்றணுங்கிற ஒரே விஷயத்துக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்துச்சு திமுக. அதிமுக மட்டும் இப்போ அதிமுகவுக்கு வந்திருக்க தீர்ப்பு வச்சு பார்க்குறப்பயுமே என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்த அரசியலில் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. இப்போ தேமுதிக தலைவர் என்ன சொன்னார்னா, கடைசி வேற நாங்கள் மக்களோட தான் கூட்டணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தங்களோட சுய லாபத்துக்கு மட்டுமே என்ன செய்யறாங்கன்னா கூட்டணி அமைச்சுக்கிறாங்களே தவிர மக்களுக்காக இல்ல. அண்ணன் ஷானவாஸ்ட கேட்கிறேன், நீங்க மக்கள் நலன் கருதி தான் நீங்க கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா 2009 காங்கிரஸோட நீங்க வச்ச கூட்டணி எந்த மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்ணன் பிரசன்னா கிட்ட ஒரு கேள்வி, இந்த வாக்கு வங்கி அடிப்படையில தான் பிரதிநிதித்துவம் நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கிறீங்க. கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கி ஒரு கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியும் வாக்கு சதவீதத்தையும் காண்பிக்கப்படுற போது மற்ற கட்சிகளுடைய வாக்குகளையும் வாங்கி ஒரு தனிப்பட்ட கட்சியோடைய வாக்கு சதவீதத்தை எந்த அடிப்படையில் நம்ம நிர்ணயிக்க முடியும்? இது பொறுத்தவரையில இது மன்னராட்சியா அல்லது மக்களாட்சியா? மக்களாட்சி என்றால் இவங்கள வாரிசுகளை தவிர மற்ற யாருமே இந்த பதவிகளுக்கு தலைவர் பதவிக்கோ முதல்வர் பதவிக்கோ வர்றதுக்கு இது அருகதை இல்லையா? அழகிரி பொறுத்தவரை திமுகவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க. அவர் அங்க போய் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார்? அவர் செய்த அந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை கேள்விகளுக்கு பதில் கூறினார்? எத்தனை கேள்விகளுடைய பதிலுக்கு எத்தனை வளர்ச்சி திட்டங்களை அவர் கொண்டு வந்தார்? அது நீங்கள் சொல்லக்கூடாது, திமுக கழக தொண்டன் சொல்ல வேண்டும். அது ஒரு மாற்றுக்கள், அதாவது திமுகவுடைய உறுப்பினர் யாருன்னு அதிமுக சொல்லக்கூடாது, கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடாது, காங்கிரஸ் சொல்ல முடியாது. திமுக கழக உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிற தனி உரிமை அது. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பியுங்கள், நீங்கள் உங்கள் கட்சியின் சார்பில் வாக்காளர்களை கொண்டு செலுத்துங்கள், நிறுத்துங்கள். அதுதான் ஜனநாயகத்துடைய மாண்பை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை ஏன் இவர் மக்கள் வாக்கு பெற்று உறுப்பினராக ஆகிறார், நீங்க அவரை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது, நீங்க வாரிசு என்கிற காரணத்தினாலே ஏன் மற்றவர்கள் கிடைக்கவில்லையா என்று கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. இந்த 50 வருஷத்துல அந்த மாவோயிஸ்டுகளை உருவாக்குனது நம்ம அரசாங்கமும் நம்ம அரசியல்வாதிகளும் நம்ம உறுதுணையா இருந்த அதிகாரிகளும் தான் காரணம் நான் சொல்ல முடியும். அவருடைய கருத்து இருக்கட்டுமே, அவர் கருத்து வச்சுக்கோங்க. இல்ல இதுல தீவிரவாதத்திற்கு காரணமே அரசு தான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகார நாட்டில் பேசுறது மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. காவலர்களை நீங்க தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. காவலர்களுக்கும் போராடுகிறவர்களுக்கும் எந்த பகையுமே இல்லை. அரசனுடைய கொள்கைகளை அமல் நடத்துகிற நேரத்திலே அது ஒரு அங்கமாக பணிபுரிகிறது. இப்ப ஒரு யூனிட் கூட உற்பத்தி பண்ணலன்னு விரால் நிரூபிக்க முடியுமா? நாங்க தான் குற்றச்சாட்டு இருக்கோம். ஆதாரபூர்வமா எத்தனை மெகாவாட் உங்கள் ஆட்சியில உற்பத்தி பண்ணிருக்கேன்னு சொல்லணும். உங்க தலைவர் அரசியல் விரும்புகிறோம். இல்ல நாங்க நிரூபிச்சுட்டா மின்சாரம் உற்பத்தி பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்லுங்க, செய்யுங்கள். 1989 தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி யார் எந்த அரசியல் கட்சி உள்ள வந்தாலும் விட மாட்டார். அரசியல் பொறுக்கிகள் வெளியேறுங்கன்னு நியாயமான வார்த்தையில
அதை கேட்டா அமைதி புரட்சின்னு சொன்ன உங்களை வெளியேற்ற வேண்டும் என்பதால் எங்களுக்கு திட்டமா இருந்தது. ஓட்டு பொறுக்கிறவங்கன்னு சொன்ன இவர்கள் வெளியேற்றாமல் இந்த நாடு நல்லா இருக்காது. ஏன் ஓட்டு பொறுக்க வரீங்க? இந்த ரெண்டு பேருக்கு நீங்க மாற்றுறது எங்க உங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு நீங்க எங்க மாட்டிக்கிறீங்கன்றது ஒரே ஒரு இடத்துல தான். 49 வருஷ வரலாறுன்னு சொல்லி குற்றம் சாட்டினீங்கன்னா அந்த 49க்குள்ள தானே உங்க கட்சி தொடங்குனீங்க, உங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்தீங்க. அதைத்தான் நாங்க ஒத்துக்கிறோம்ல, இவங்களோட சேர்ந்துதான் நாங்கள் பலவீனமாயிட்டோம். அதற்காக வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இனி தனித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் இங்க சொல்ல முடியாது. ஒண்ணு இல்ல, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் சொன்ன வார்த்தையை நான் இங்க சொல்ல முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இனிமேல் நான் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொன்னாரு. அடுத்த வருஷமே ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். என்ன கேட்கிறேன், நீங்கள் நேரத்திற்கு ஒரு மாதிரி நீங்கள் பேசுவீர்கள். அங்கே இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க பெரிய அரசியல் கட்சிக்காரங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஷோரூமில் எலெக்ஷன் நிதி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ஒரு அரசியல்வாதி கொடுத்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு டோக்கன் 1000 ரூபா. என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போங்க சார். இன்னைக்கு இவங்க யாரும் சாட்சி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லாங்களா? நான் சொல்றேன் சாட்சி. அது போக இன்னும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க அரசியல் எல்லாருமே என்னன்னா, இன்னும் 5 நிமிஷம் ஆச்சுன்னா இவங்க எல்லாம் தோல்ல கை போட்டுட்டு மக்களை பார்த்து கொஞ்சம் முட்டாளாக்கி கேள்வி கேட்பாங்க. ஐயோ நாங்க எல்லாம் ஒண்ணு, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார் என்ன பக்கத்துல இருக்கவரை, இல்ல நீங்க பாதிக்கப்பட்டீர்களா? பாதிக்கப்பட்டவங்க தான் பேசணுமா, பக்கத்துல உள்ளவங்க பாதிக்கப்பட்டா கேட்க கூடாது. இப்ப நீங்க 1000 கேட்டான்னு சொல்றீங்க, நீங்க 1000 கொடுத்தீங்க இல்ல 1000 கேட்டா சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் 1000 ரூபாய், இல்லன்னா நீங்க மறுத்திருக்கலாமே. நீங்க மறுத்தீங்களா? இல்ல நீங்க இல்ல இப்ப 1000 ரூபாய் டோக்கன் கொடுத்தா சொல்றீங்க. நான் கொடுக்கல, அந்த கடைக்காரரை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. இல்ல உங்கள்ட்ட கொடுத்தா சொன்னீங்க, இப்ப சொன்னீங்க 1000 ரூபாய் எனக்கு டோக்கன் கொடுத்தா சொன்னீங்க. நீங்க கொடுத்தீங்களா மறுத்தீங்களா? உங்கள்ட்ட கொடுத்தா டோக்கன் கொடுத்தா நான் வேண்டாம்னு போட்டேன். நான் ஏன் கொடுக்கணும்? அதே உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல. நான் ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த கடைக்காரத்தை ஏன் தலையில கட்டிட்டு போறீங்க? கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுவது என்பதும் அரசியல்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை இந்த ஒரு வழியில இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி ஆதாயத்திற்காக பணம் வாங்குற ஒரு காலகட்டமும் இன்னைக்கு இருக்கு. 1 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணம் வந்திருக்கிறதா கலைஞர் தூக்கி காட்டுறாரு பெட்டிய. ஆனால் அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சம் ரூபாயை ஒரே நிறுவனத்தில் வாங்கிடுறாங்க. எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நான் இதை செய்வேன் என்று வாங்குறாங்க. வந்து மாமல்லபுரத்துல நடக்குது ஒரு பௌர்ணமி விழா, நிலா விழா ஏதோ போடுறாங்க. அந்த நேரத்தில் மட்டும் அந்த ரோட்ல மட்டும் கலெக்ஷன் ஆன காசு எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு? அதெல்லாம் இந்த பாருங்க, அதுக்கு பிறகு 2 மாநாடு நடத்துறோம். சேலத்துல ஒரு மாநாடு எடுத்துறோம், ஜெயங்கொண்டத்துல மாநாடு நடத்துறோம். என்ன சொல்ல வரீங்க? அவ்வளவு வசூலானதுக்காக நன்றி சொல்ல வர்றீங்களா? இல்லைங்க ஐயா, ஒரு ஆட்சி என்று வந்தால் மக்களுக்கு எது எது செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகின்றோமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்வோம். மக்களாட்சி, மனுநீதி ஆட்சி என்பதற்கெல்லாம் இலக்கணம் இந்த ஆட்சி. மனுநீதி ஆட்சிக்கு இந்த ஆட்சி இலக்கணம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க. தண்டனை ரொம்ப குறைச்சலா இருக்கு. அவர் சொல்ற மாதிரி 10,000 ரூபாய் கட்டலாம்னா அவன் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏமாத்து பண்ணிட்டு 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு தாராளமா கட்டுவாங்க. இந்த இன்னொரு 10,000 ரூபாய் வச்சுக்காங்க, இன்னொரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் ரெடியா இருக்கும்பாங்க. இது ரொம்ப நம்ம ஊர்ல பெரிய இப்ப திருட்டு விசிடி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைக்கு வர மாதிரி ஒரு ஆபீசர் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, போன உடனே எல்லாரும் கடைக்காரங்க ரோட்ல வந்து உட்காந்து கலாட்டா பண்ணி என் கடையை சோதனை போடுறியா. நமக்கு என்னன்னா சட்டங்கள் எல்லாத்துலயும் அதிகமாக இருக்கு, தண்டனைகள் ரொம்ப குறைச்சலா இருக்கு. எதெல்லாம் அத்துமீறல்களோ அதெல்லாம் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் வருமானம்ங்கிற நிலைமையில தான் இன்றைக்கு பல சூழ்நிலைகள் இருக்கு. இன்னைக்கு பன்னாட்டினருடைய முதலாளிகள் ஏகப்பட்ட பேர் இப்படி நச்சுத்தன்மை உள்ள உணவுப் பொருட்களை தாராளமா எந்த ஒரு மக்கள் மேல இவ்வளவு பெரிய பாதிப்பை சுமத்துற, கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது ஒரு மிகப்பெரிய போர்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நச்சுத்தன்மையை கொடுக்கறப்ப இதெல்லாம் தெரிஞ்சு அரசு அனுமதிக்குது அப்படின்றது ரொம்ப கேவலமான விஷயம். அவர் சொல்றது நான் 100% ஏத்துக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே அரசாங்கம் என்ன பண்றாங்க, சிகரெட் விற்பனைக்கு அனுமதி கொடுத்துறாங்க, அப்புறம் கேன்சருக்கு நான் 500 கோடி ரூபாய் ஒதுக்குறேங்கிறாங்க. அதுக்கு சிகரெட்டை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, கேன்சருக்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பாலாற்று மணலை பாதுகாப்பதற்கு இந்த களத்தூர் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இப்போ ஐயா வந்து எல்லாருமே பேசுனாங்க, அவங்களோட நியாயத்தை தான் பேசுறாங்க.
ஆனால் எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் மணலுக்கு எதிராக மணலை திருடுவதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். அது எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்களை ஒடுக்குவதிலே இருக்கிறார்கள். இது நாள் வரையிலே தமிழ்நாட்டிலே மணலுக்கு எதிராக போராடிய எந்த போராட்டமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதில்லை. இதற்கு காரணம் அரசின் ஒடுக்குமுறைதான். ஆனால் இந்த வேலூர் மாவட்டத்தில் எங்கள் களத்தூர் மக்கள் வீரமிக்க போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். கடந்த 20 ஆண்டு காலமாக திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் இன்றைக்கு கடுமையான அளவிற்கு கொள்ளையடித்திருக்கிறார்கள். அது திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, கடுமையான அளவிற்கு கொள்ளையடித்து. ஆனால் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசு சொல்கிறது, ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் மணலை பாதுகாக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதை மணலை பாதுகாப்பதற்காக போராடினால் அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையை வச்சு அதை போராடுகள் மீது வழக்கு தொடுப்பது, எஃப்ஐஆர் போடுவது என்பதை சொன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் சார், மணல் கொள்ளையை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, மணல் கொள்ளையை யாரும் தடுக்க கூடாது. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் எப்படி மணல் கொள்ளை தடுப்பாங்க? ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு சிலம்பாட்டம் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கரகாட்டம். இது எல்லாமே ஆரோக்கியமான கலைகள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் குறிப்பிட்டு யோகாவை மட்டும் செய்யணும்னு சொல்றீங்க? அந்த அரசியல் என்னன்னு பார்க்கணும். எதையெல்லாம் சொன்னால் முஸ்லிம்களை வேறுபடுத்த முடியும், கிறிஸ்தவர்களை வேறுபடுத்த முடியும், அவர்களை இந்துத்துவத்தை நோக்கி இழுப்பதற்கு வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்த முடியும், அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆரோக்கியத்தை நோக்கமாக வைத்துக் கொண்டிருந்தால் வேறு பிரச்சனைகளை பார்த்திருப்பாங்க. இதுல இஸ்லாமியர்களுக்கு என்ன தொல்லை? இல்ல, இதுல என்ன பிரச்சனை? மத அடிப்படையில் நான் இதை பின்பற்றுவதா வேண்டாம் என்று அவர்களுக்கு மத ரீதியான சிக்கல் இருக்கிறது. யோகாவில் ஆரோக்கியம் இருக்கிறதா இல்லையா? அவ்வளவுதான். அது அல்ல அசல் பிரச்சனை. யோகாவில் ஆரோக்கியம் இருக்கிறது. அவ்வளவுதான். கண்ணோட்டம் தவறு. யோகாவில் ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் எல்லா ஆரோக்கியம் யோகாவினாலே கிடைக்கிறது. யோகா சர்வ ரோக நிவாரணம் கிடையாது. ஆர்கானிக் ஃபார்மிங் போவோம், அங்க மண்புழு இருக்குதா இல்ல செயற்கை உரங்கள் பயன்படுத்துற இடங்கள்ல மண்புழு நிறைய இருக்குதா பார்த்துருவோம். அப்படியே நம்ம கண் கூட பார்க்கலாம். ஆய்வு முடியல. கேரள அரசாங்கம் இப்ப சொல்லுது இல்ல, அது உண்மையா பொய்யா? கேரள அரசாங்கத்துக்கு அவங்க ஏமாத்துறாங்களா அல்லது நாமளே ஏமாத்திக்கிறோமா? கேரள அரசாங்கத்துக்கு தனியா எந்த விவசாயி காய்கறி போடுறது கிடையாது. நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். நம்ம ஊர்லயும் அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஐயா 2008 70% காய்கறி தேவையை புற்றுநோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எங்க சொல்லுங்க. இதே மாதிரி காசர்கோடு ஒரு என்டர்பிரைஸ் பத்தி கேளுங்க எல்லாம் சொல்லி அந்த உண்மை என்ன தெரியுங்களா? 70% கேரளாவின் காய்கறி தேவையை தமிழ்நாடு பூர்த்தி செஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு ஏன் கேரளா வேணாம்னு சொல்லுதுன்னா இவர்கள் பூச்சி மருந்துகளை கொட்டுகிறார்கள். பிறகு எப்படி அவங்க தன்னுடைய காய்கறி தேவையை பூர்த்தி செய்யறாங்கன்னா மாடி தோட்டத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டையும் மாடி தோட்டமா இருந்தா தான் கார்பரேஷன்ல அப்ரூவல் தராங்க. இந்த மாதிரி மாடி தோட்டத்தை தமிழ்நாட்டிலே ஊக்குவிங்க. உங்கள மாதிரி ஆட்கள் இயற்கை வேளாண்மை பற்றி பேசுங்க, பேச மாட்டீங்களே. இந்த மக்கள் மேடை சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரையிலான நிகழ்ச்சிகளில் உதாரண தருணங்கள் சிலவற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சூரியன் ஒரு நட்சத்திரம் என்று விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் போய் சூரிய நமஸ்காரம் காலையில பண்ணணுங்கிறதுக்காக இதை மழுப்புதலுக்காக சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். யோகா என்பது ஒரு மதச்சாயம் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது. சூரிய நமஸ்காரத்துக்கு வேற பேர் சொல்லுங்க. சூரிய நமஸ்காரத்துக்கு வேற பண்ணல, வேற பேர் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஏற்கனவே மாற்றி சூரிய நமஸ்காரம் நீங்க ஒரு பேரை வச்சிட்டீங்க. இல்ல வைக்கல. சூரியனை எதுக்கு கும்பிடணும்? சூரியனை எதுக்கு கும்பிடணும்? சூரிய வெளிச்சத்துல போய் சட்டையை கழட்டி போய் நின்னா விட்டமின் E கிடைச்சிட்டு போகுது. இப்போ ஒரு ஐயா பேசும்போது ரெண்டுத்துக்கு இடையில் ஊசலாடுறாரு. என்ன சொல்ற, ஒரு காங்கிரஸ்காரராகவும் இருந்து பேசுறாரு, இஸ்லாமியராகவும் இருந்து பேசுறதுனால யோகாவை ஆதரிக்கிறேன் ஆனா ஆதரிக்கல அப்படின்னு நிலைப்பாடு இருக்கிறதுனால ஒரு குழப்பம் வரும். தலைப்புக்குள்ள வரேன். நான் பேசுறேன். யோகா என்பது மத சார்புள்ளதுதான் யோகா. அதுவே தான் அரசியல். தியானம் என்பதின் இதிகாச பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தவம். அந்த தவம் யார் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த யார் வேணா செய்யலாம். இல்ல ராமாயணத்துல அப்படி சொல்லணும். நீங்க பெருந்தன்மையா இருக்கீங்க, ராமாயணம் சொல்லல, யார் வேணா செய்யலாம். இல்ல ராமாயணம் அந்த அளவுக்கு உங்க அளவுக்கு பெருந்தன்மையா இல்ல. சார் வந்து இவ்வளவு யோகா பத்தி பேசுறாருல்ல, ஆனா அவரை பார்த்தா யோகா பண்ற மாதிரி தெரியல. யோகாவுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு கான்செப்டா கருத்து தான் அது. பாத்தீங்கன்னா யோகா மோடி யாரையும் கட்டாயப்படுத்தலன்னு பதில் சொல்லலாம். சொன்னாரு நமிதா யோகா பண்றாங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன பார்த்து சொல்றீங்களா? நமிதா யோகா பண்றாங்களா இல்லையா? நமிதா யோகா உடம்பு வச்சு சொல்லுவீங்களா நீங்க? நமிதா யோகா பண்றாங்களா இல்லையா உங்களுக்கு நடிகரான உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன பத்தி எப்படி தெரியும்? தெரியாதுங்க. பார்த்தா தெரியல. உருவத்தை பார்த்தா நம்ம சொல்றோம். யோகா நமிதா உருவத்தை பார்த்தது இல்லையா நீங்க? ஆனா இன்னும் என் பிரச்சனையில யாருமே வந்து இன்னும் சமரச தீர்வு மையத்தை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா எதுக்கு சமரச தீர்வு மையம்? அவன் ஒரு அக்யூஸ்ட் ஜெயில்ல போடணும் இல்லையா? அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். ஒன்ஸ் இட் இஸ் கன்ஃபர்ம்ட் இட் இஸ் ரேப், ஒரு வாட்டி அது ரேப் பாலியல் பலாத்காரம் நிரூபிக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் there is no question of an alternate arrangement. It is only punishment. அப்பதான் இந்த கொடுமைகளை அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைக்க முடியும். சொல்லி 4 வருஷமா அந்த விஷயத்தை கையில் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அந்த கட்டடம் இருந்த இடம் சுடுகாடு மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் போன்ற கலைஞர்களுக்கு, எனக்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நடிகர்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப சுலபம். ஒரே ஒரு ஸ்டார் நைட் போட்டா போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு வைப்பு நிதியை வைத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட முடியும். தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களில் தலித்துகளும் சிறுபான்மை மக்களும் அடித்து கொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்திருக்கிறது. ஒரு சிறுபான்மையினர் சார்ந்தவர்கள் தவறு செய்துவிட்டால் அவர்களை கொலை செய்வது, சிறுபான்மையினரை தாக்கினால் பெரும்பான்மையினர் வாக்களிப்பார்கள் என்ற சிந்தனை இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உங்க கட்சி தொண்டர்களை உங்க கட்டுப்பாட்டில் வைங்க, அப்பதான் தலைவர், அவர் தான் தலைவர். தன்னோட கட்சி தொண்டர்கள் தான் சொல்றதை கேட்க மாட்டற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்ப மக்களுக்கு சேவை செய்யறவங்க மதத்தை தூக்கி ஓரமா வைக்கணும், ஜாதியை தூக்கி ஓரமா வைக்கணும். ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல? இப்போ மற்ற ஒரு மினிஸ்டர் வராருன்னா அங்கிருந்து வரும்போதே பாவம், அதாவது கீழ்மட்ட அதிகாரிகள், ஏதோ இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு கீழே உள்ளவங்க தான் எப்பவுமே கடினப்பட்டு வேலை பார்க்குறாங்க. உயர்மட்ட அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகளை வந்து வேலை வாங்குவது மட்டும்தான் தன்னுடைய பணியாக நினைச்சிருக்காங்களே தவிர அந்த பணியை சரியாக செய்வதில்லை. ரெண்டாவது, அந்த பிரிவு என்ன செஞ்சிச்சு? இந்த ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் விங்க்கு அன்று இந்த காவல்துறை வந்து இந்த ஆம்பூர் சம்பவத்தின் போது ஏன் இவ்வளவு கூட்டத்தை சேர விட்டது? தயவு செய்து அரசியல்வாதிகளும் சரி, இந்த மாதிரி மற்ற இனங்களை சேர்ந்த அல்லது ஒரு கம்யூனலா உள்ளவங்க சரி, எந்த காரணத்தை கொண்டு புரோவோகேட்டிவா பேசி மேற்கொண்டு எஸ்கலேட் பண்ணக்கூடாது. இந்த சிச்சுவேஷனை பொறுப்புணர்வா இருக்கணும். அவங்க என்னோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் உன் மண்டையை உடை பண்றதுக்கு சொல்றதுக்கு யாரும் தயவு செய்து பிள்ளை அர்த்தம்லாம் பேசாது. உன் மண்டையை உடைப்பு நான் இல்ல நான் மண்டைய உதாரணத்துக்கு தான் சொல்றேன். தவறான உதாரணத்துல வன்முறையா பேசாதீங்க. வன்முறையா நீங்க சொல்றது என்னோட பிரச்சனையை பொதுமக்கள் கேட்கணும்னா நான் வந்து மீதி பேருக்கு வந்து இன்கன்வீனியன்ஸை காஸ் பண்றது வன்முறை தான். என்னோட உரிமைக்காக, என்னோட உரிமைக்காக மீதி பேரை பாதிக்கிறதுக்கு கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல இடம் கொடுத்து அங்க மக்களுடைய போராட்டம் நடந்து, அதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளார நடந்து கைது செய்யப்பட்டுட்டாங்கன்னா அந்த ஊர்ல நடக்கக்கூடிய போராட்டத்தையே அவங்க ஒண்ணு டிவில பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லாருக்கும் இவங்க சமமா நடப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், போராட்டங்களை யாரும் விரும்பி வேண்டி செய்வதில்லை. ஏதோ கோடை விடுமுறையில சுற்றுலா பயணம் போவது போல யாரும் இந்த போராட்டங்களுக்கு வருவதில்லை. வேறு வழியின்றி தான் போராட்டங்களில் குதிக்கிறார்கள். போராட்டங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்கு தான் போராட்டம். இப்ப நீங்களே உங்களை போட்ட தொலைக்காட்சியே மக்கள் பெருந்திரளா ஒரு இடத்துல கூடி போராட்டம் நடத்துறதானங்க டிவிலே காமிக்கிறீங்க. தலித்துல வந்து ஒருவரை நாங்க வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஏன் அன்புமணியா நிறுத்தினாங்க? எங்களுக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி நாங்க தலித்துக்கு தான் ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதுதான் அந்த சரி இல்ல முதல் அமைச்சர் நினைச்சோம், நீங்க முதல் அமைச்சர் பதவியை நாங்க தலித்துக்கு தான் ஒதுக்கணும். அதற்கு மட்டும் இல்லாமல் 2வது கிடைத்த அமைச்சர் பதவியும் பொன்னுசாமி என்று சொல்லக்கூடிய தலித்துக்கு தான் ஒதுக்கணும். இன்னைக்கு வேற எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி எங்கள் கட்சியில் பைலாபடி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் தலித்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
மது இல்லாத, மணல் கொள்ளை அடிக்கப்படாத, மலிவு விலையிலே விளம்பரம் தேடி பதவியை பிடிக்காத, கல்வி இலவசமாக கிடைக்கின்ற ஒரு ஆட்சி என்று மலர்கிறதோ அதுதான் காமராஜர் ஆட்சியாக இருக்க முடியும். ஏனென்றால் காமராஜர் ஆட்சி காலத்திலே நாங்கள் அப்படி படித்து வந்தவர்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? பட்டம் பதவி என்கின்ற பவுசுக்காக, நாடாளுகின்ற சட்டசபை ஆசனத்திலே சாய்ந்திருக்கின்ற சொகுசுக்காக, துட்டு பணம் சேர்க்கின்ற சுழுவான சூழ்ச்சிக்காக, லட்டு போல் கான்ட்ராக்டும் லைசன்ஸும் பெறுவதற்காக திட்டமிட்டும் வட்டமிட்டும் வாக்குறுதிகளை அள்ளி விட்டறிந்தும் வெற்றி அடைந்த பிறகு மரியாட்டு வந்த என மக்களை மதித்து வெறியாட்டம் போடுகின்ற ஆட்சியை தான் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே காமராஜர் பெயரை சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆனால் காமராஜரை கொண்டாடுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது என்றால் அது சாதாரண மக்களுக்கு தான். காமராஜர் ஆட்சியால் பயன்பெற்றவர்களுக்கு அல்லது காமராஜர் ஆட்சியை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு. டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுதான் நாங்க ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு அவருடைய ஆட்சியில அவர் எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி அவரை மாதிரி யாராவது ஒரு எளிமையா இருக்கிறாங்களான்னு இப்ப உள்ள எந்த அரசியல்வாதிகளுக்கும் அவருடைய பேரை சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வேணா காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாம இருக்கலாம். மத்தியில் இருந்தாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு காமராஜர் மறந்து போயிட்டாரா? அதே போலதான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துல என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. 1 வருஷத்துல 14 அவசர சட்டம் போட்டிருக்கீங்க, நிலம் கையகப்படுத்த சட்டம் போட்டிருக்கீங்க. கார்பரேட்டுகளின் நலனுக்காக மட்டுமே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சாமானிய மனிதனுக்கான எந்த விஷயத்தையும் நீங்க செய்யல. குடும்ப அரசியல் என்பது சத்தியமாக ஆரோக்கியமற்ற விஷயம் தான். ஆனால் அது நமக்கு சாபக்கேடாக நம்ம தலையில் விழுந்து விட்டது. அதோட தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். ஸ்டாலினை முன்னிறுத்துறது, ஸ்டாலினை விமர்சனம் பண்றது அப்படிங்கிற பிரச்சனைகளை தான் உங்களுக்கு போட்டியாக ஸ்டாலினை தொடர்ந்து முன்னிறுத்துறீங்க அப்படிங்கறத பிரச்சனை. மறுபடியும் சொல்றேன் சார், அவருக்கு எங்களிடம் இல்லாத ஒரு தகுதி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சருடைய மகன் என்ற தகுதி அவருக்கு இருக்கிறது. ஒரு ஆண்ட கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் பங்கு பெற்றவர், துணை முதலமைச்சராக இருந்தவர். ஒரே நிமிஷத்துல இந்த பதில் தான் அவங்க சொன்னாங்க, தலைவருடைய மகன்கிற தகுதி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அன்புமணிய மாதிரி தொட்டில தழுக்க வச்சு அவங்கள வளர்த்து கொண்டு விடலங்க. அவரு அன்புமணி ராமதாசுடைய தந்தை அவர்கள் எந்த ஒரு பொறுப்புக்கும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வரமாட்டேன்னு சொல்லி அதே இடத்துல இருக்கிறார். நான் முடிச்சிருந்தேன். 45 வருஷமா அரசியல் இருக்காங்க. 75ல மிசா காலத்துல 1 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காங்க. தொடர்ந்து பல போராட்டங்கள்ல இயக்கத்துல ஒரு சாதாரண வட்டக்கழக செயலாளராக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பொருளாளராக வந்திருக்க வரைக்கும் அவர்கிட்ட என்ன இல்ல, அரசியல் தான் முழு நேரமும். கலாமை நாங்கள் நேரில் சந்தித்திருக்கிறோம். அவருடைய கனவை நினைவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் உள்ளது. ஆகையால் அதற்கு வழியாற்ற வேண்டிய கடமை ஆசிரியர்களிடமும் உள்ளது. கலாமின் கனவை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களிடமும் ஆசிரியர்களிடம் இருக்கிறது. ஆகையால் ஆசிரியர்கள் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இச்சபையில் நான் வைக்கிறேன். நன்றி. ட்ரெமெண்டஸ் கிளாரிட்டி. அப்துல் கலாமுடைய கனவை உள்வாங்கிறது அப்படின்றது இந்த வயசுல அந்த பிள்ளை மேல அவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கிருக்கு. மது புகை அந்த மாதிரி எங்களை போதையிலே வச்சு ஏதாவது ஒரு பப்ளிக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை சம்பந்தப்பட்டதுல நாங்க எந்தவித போராட்டத்துக்கு ஈடுபடாம நாங்க அந்த போதையிலே இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிடறாங்க. அதாவது கடைகள் திறக்கப்படுகிறது, மக்கள் சென்று குடிக்கிறார்கள். மக்களை சென்று குடிக்க சொல்வது அரசாங்கமா? ஒரு இனம் தன்னை தானே அழித்துக் கொள்வதால் இதையும் இன அழிப்பு என்றே சொல்லலாமா தியாகம்? அதாவது ஒரு வகையில் பார்த்தால் மக்களை போராட தூண்டாமல், அவர்களுக்கு எழுச்சி ஏற்படாமல் மயக்கத்தில் ஆழ்த்துகிற ஒரு நடவடிக்கை இது. இதற்கு தனக்கு தொடர்பில்லை என்று அரசு ஒதுங்கிக் கொள்ள முடியாது. நம்ம ஒரு போராட்ட முறை சொல்லுகிறோம், மக்கள் இப்படி புறக்கணிக்கட்டும் என்று. அப்ப அரசு என்ன சொல்லணும்? நாங்கள் மதுக்கடைகள் திறக்க விரும்பவில்லை, மக்கள் இப்படி வைக்கிறது குடிக்கிறதுனால தான் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம் என்று சொல்லட்டும். எந்த அரசாவது சொல்லட்டும். அவர்களுக்கே நான் மீண்டும் சொல்றேன், ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஏதோ இதை சமாளித்துக் கொண்டு போறாங்க. ஆனா ஒன்று இப்ப நான் உறுதியா சொல்றேன், இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு நாம் அரசாங்கத்தையோ அரசியல் கட்சிகளையோ நம்பிக்கொண்டிருக்கவில்லை. மக்கள் எழுச்சியைத்தான் நம்புகிறோம். மக்கள் போராடினால் அரசுகள் தானாகவே மூடுவதற்கு முன் வருவார்கள். அந்த குழந்தைக்கு மது ஊட்டுகிறார்கள், நானும் பார்த்தேன்.
அதில் அழுது கொண்டிருந்தவர்கள் யார் சொல்லுங்கள் எனக்கு பார்க்கலாம். புரியல, ஏன் அழணும்? அதாவது நீங்க அது வந்து அதுதாங்க ஒரு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க கல்ச்சர். அது நீங்க ஏங்க நீங்க குழந்தைக்கு இதுல பிராந்தி வாங்கி வந்து அது இது வச்சு சளி வந்துச்சுனாக்கா பாலாடுற ஊத்துறாங்க, பாத்திருப்பீங்க. நீங்க சேத்துலதான் செந்தாமரம் முளைக்குது. அந்த இலைய செந்தாமரையே சேராயிட்டு இருக்கு. அதுதாங்க அது செந்தாமரை சேத்துல செந்தாமரம் முளைக்குது. அந்த சேராவே இருக்கு. இப்ப என்ன சொல்ல தமிழகத்துல மதுவினால செந்தாமரை அழுக்குப்படுகிறதா, தண்ணீர் படுகிறதா? முதலில் இல்ல சொல்லலாம். இல்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. மரியாதைக்குரிய சமரசா அவர்கள் அந்த குழந்தையை வந்து குடிக்கும் பொழுது சுட்டி இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது அந்த குழந்தையை அழுதுச்சா என்று சொல்ல வருகிறாரு. அதன் அடிப்படையில் அந்த விஷயத்தை வந்து நியாயப்படுத்த விரும்புறாரா? 2011 74.4, இன்று 80.6 கல்வியில நாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அப்போ டாஸ்மாக் வருமானம் 30,000 கோடி வந்தா 100% கல்வி வளர்ச்சி வந்துருமோ? அது நீங்க இது வந்து நான் குதிரைக்கு குர்றோன்றேன். மது குடிப்பது உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் என்று சொன்னால் அதை சத்துணவு திட்டத்திலே முட்டை மாதிரி சேர்த்து விட வேண்டியதானே? நீங்க பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல விருந்தாளி வந்தான்னா அவன் வந்ததும் அவனை உட்கார வச்சுட்டு போய் ஏமா ஒரு கோழிப்பிடி அப்படின்னுவான். ஏமா நீ போய் அந்த ஒரு இது வாங்கினுவா கொஞ்சம் அப்படின்னுவான். அதிமுக மீது திமுக கோபம் இருக்கு, திமுக மீது அதிமுக கோபம் இருக்கு. மாறி மாறி ஆட்சி வருது, எல்லாத்தையும் சண்டை போடுறாங்களே. இந்த மது கடைகளுக்கு வாங்குற அந்த மது பாட்டில் குறிப்பிட்ட கம்பெனில இருந்து மட்டுமே 2 பேரும் வாங்குறாங்களே, அதனுடைய ரகசியம் என்ன? மக்கள் நலன் எங்க இருக்கு? ஐயா இவரு அதெல்லாம் இவரு பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. மகாத்மா காந்தியடிகளுடைய லட்சியத்தை காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை. குழந்தைக்கு கொடுத்தது தப்பு சார். அதை நீங்க வந்து ஒரு கேள்விக்கு கொடுத்தாங்க. யார் அழுதுகிட்டு இருந்தா யார் அழணும்? நீங்க தமிழ்நாடே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க சார். நீங்க அசால்ட்டா சிரிச்சிட்டு சொல்றீங்க. அதுக்கு யார் அழுதா, யார் அழணும்? நீங்க ஃபீல் பண்ணணும் சார். உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி நடந்தா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? மக்களின் பங்களிப்போடு மாற்றத்திற்கான பணியை முன்னெடுக்கும் உங்கள் மக்கள் மேடை உங்கள் வாழ்த்துக்களோடு எப்பொழுதும் போல் தொடரும். நாளைய மக்கள் மேடையில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.